அந்த கோயிலுக்குள் அத்தனை கூட்டம். வைத்த கண் எடுக்காத அந்த அழகிய பெண் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். என் இதயத்தில் இடியுடன் கூடிய லேசான இன்பமழை தூறிக் கொண்டிருந்தது. 20 அடி தொலைவில் இருந்தவளை பக்கத்தில் பார்த்து விடுவோமே என்ற நினைப்பில் வேகமாக அவள் பக்கம் என் கால்கள் சக்கரமாய் சுழன்றது. பக்கத்தில் போய் முகம் பதிக்க எத்தனித்த போது அவள் காலடியில் தடிக்கு விழுந்தேன். தம்பி, எந்திரிங்க. பெரியவர் ஒருவர் என்னை தூக்கி நிறுத்தினார். சாரி தம்பி, என் பொண்ணு கண்ணு தெரியாது, உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே. அந்த பெரியவர் சொன்ன வார்த்தையால் என் இதயத்தில் இரத்தம் கசிந்தது. இந்த அழகு பதுமைக்கு கண்ணு தெரியாதா? இறைவனை கடிந்து கொண்டு அந்த பெரியவரிடம் விசாரித்தேன். எனக்குள் அனுதாபம். சார், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்க பொண்ணை நான் கல்யாணம் கட்டிக்கலாமா? ஆசை மேலிட்டால் வார்த்தைகளை வர்ணங்களாக்கினேன். சாரி தம்பி, அதை பாருங்க, அந்த பையன் அவர் தான் இவளை கட்டிக்க போறவரு. இவ கண்ணை சுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக 10 வருஷமா வெளிநாடு போய் காசு சம்பாரிச்சுட்டு இப்பதான் வந்திருக்காரு. அந்த கூட்டத்தில் இந்த இளைஞரை கண்ணோடு பார்த்தேன். இந்த பெண்ணுக்கு பொருத்தமான ஆண்மகன். கடவுளை கும்பிடும் சாக்கில் அவனை பார்த்து கைகூப்பி நிற்கிறேன். மனிதன் அல்ல அவன், மனித வடிவில் கடவுளாக என் இதயத்தில் நிறைந்து நிற்கிறான்.